சார் கமிஷன் ஆஃபீஸில் இப்போ என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா கேர்ள்ஸ் விஷயத்தில் அவர் வந்து இவங்க சிஸ்டரை மட்டும் ஹராஸ் பண்ணல, இந்த மாதிரி பல பெண்களை அவர் ஹராஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்கோம். விஷ்ணுவா தான் வீட்டுக்குள்ள வராரு, அவராக தான் ஃபோன் பண்ணி எனக்கு சூசைடல் தாட் இருக்கு, நான் வரட்டுமா அப்படின்னு கேட்கும் போது ஒரு ஹியூமனா சரி வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்குள்ள விட்டுருக்காங்க. இன்னைய வரைக்கும் விஷ்ணு அவரோட ஃபோன் தொலைஞ்சு போச்சு தான் நினைச்சிட்டு இருக்காரு. அஷ்மிதாவே சொல்லல ஃபோன் என்கிட்ட தான் இருக்குன்றது. அந்த பொண்ணு இமீடியட்டா பிளாக் பண்ணிட்டா. அந்த இடத்துல போயிட்டு உன் லிப் ஷேட் நல்லா இருக்கு, அன்னைக்கே நான் நோட் பண்ணேன் அப்படின்னு சொன்ன விஷயம் எல்லாம் போகும்போது அந்த பொண்ணு ஐயோ தப்பா இருக்கு. சரி அந்த பொண்ணோட இது என்னன்னா சார் கமிஷன் ஆஃபீஸில் இப்போ என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா கேர்ள்ஸ் விஷயத்தில் அவர் வந்து இவங்க சிஸ்டரை மட்டும் ஹராஸ் பண்ணல, இந்த மாதிரி பல பெண்களை அவர் ஹராஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்கோம். இது ஏன்னா வித் ப்ரூஃப். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த ஃபாரெக்ஸ் ஸ்கேம்லேருந்து டே ஒன்லேருந்து நம்ம வெளில கொண்டு வந்து டீல் பண்ணிட்டு இருக்கோம். அப்பயும் 1 இல்லை 2 இல்லை எக்கச்சக்கமான கேர்ள்ஸ் வந்து நம்மக்கிட்ட விஷ்ணு இப்படி தான் மிஸ்யூஸ் பண்ணுவார், அநாகரிகமாக பேசுவார், ரூம் போடலாமா வரைக்கும் கேட்டு விஷ்ணுவை நாங்கள் பிளாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னதோட சேர்த்து ஒரு கம்ப்ளைண்ட்டு. 2வது கம்ப்ளைண்ட் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா அவர் சொன்ன மாதிரி 1 crore கேட்டு இவங்க த்ரெட்டன் பண்ணாங்க, அவரை அடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை. இவங்க சொன்ன மாதிரி 2 அடி அடிச்சாங்க, அதை ஒத்துக்கிட்டாங்க. விஷ்ணுவா தான் வீட்டுக்குள்ளே வராரு, அவராக தான் ஃபோன் பண்ணி எனக்கு சூசைடல் தாட் இருக்கு, நான் வரட்டுமா அப்படின்னு கேட்கும் போது ஒரு ஹியூமனா சரி வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்குள்ளே விட்டுருக்காங்க. செகண்ட் டைம் என்ன சொல்லியிருக்காரு அந்த இடத்துல அப்படின்னா இவங்க கேட்டிருக்காங்க ஆக்சுவலி ஸ்கேம் இவ்வளோ தூரம் ஏமாத்திருக்கீங்களே உண்மையை சொல்லுங்கன்னு கேட்கும்போது அவன் 500 கோடி 1000 கோடின்னு சொல்லி ஏமாத்திட்டு போறான், நான் இன்னமும் ஏமாத்துவேன் அப்படின்னு சொன்ன ரெக்கார்ட்ஸும் நம்ம கிட்ட இருக்கு அந்த இடத்துல. ஓகே, இதை தாண்டி என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க பண்ணது போலீஸ் கிட்ட கொடுக்கல. அஷ்மிதா கால் பண்ணி கேட்கும் போது அஷ்மிதா வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்களும் அடிச்சிங்க சேர்ந்து மாட்டுவீங்கன்னு சொன்ன ஒரே பயத்தினால தான் இவங்க போலீஸ் கிட்ட போல. அஷ்மிதா கொடுத்த அப்புறம் அஷ்மிதா இவங்களை 20th அன்னைக்கு அகாடமிக்கு வர வச்சு இன்னொன்னு அவர் சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன் நேற்று அக்கௌண்ட் ஜிமெயில் எல்லாத்தையும் ஹேக் பண்ணிட்டாங்கன்னு. ஹேக் பண்ணது இவங்க எல்லாமே அஷ்மிதா. பாஸ்வேர்டு ஸ்ரீ விஷ்ணுகுமார் ஐடி சேஞ்ச் பண்ணது, பாஸ்வேர்ட் மாத்தினது, டிபி மாத்தினது, அந்த நிட்டோ ஆர்கானிக்ஸ் ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோ, செகண்ட் போட்ட வீடியோ, தேர்ட் போட்ட வீடியோ எல்லாமே அஷ்மிதா தான். ஒரு கட்டத்துக்கு மேலே அஷ்மிதா நம்மளையும் அந்த இடத்துல மீட் பண்ணாங்க. மீட் பண்ணி அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் டிவோர்ஸ் ஃபேஸ் ஆஃப்ல இருக்கேன், நான் இதை வந்து நான் என்னோட இதுக்கு ஸ்ட்ராங் பண்ணிக்கிறேன்னு. இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க ஆல்ரெடி டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க சார் முன்னாடியே. இப்போ அகைன் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அகைன் அவங்க எடுக்கிற ஃபேஸ் ஆஃப் வந்து டிவோர்ஸ் ஃபேஸ் ஆஃப் இப்போ எடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வச்சு இன்னொரு விஷயம் இது அவங்க அம்மா ஆனந்திக்கும் தெரியும், அதுக்கும் நம்ம கிட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்கு, அதையும் நம்ம கம்ப்ளைண்ட்ல கொடுத்துருக்கோம். ஏன்னா அவங்க அம்மா கால் பண்ணும்போது அவங்க அம்மா விஷ்ணு பத்தி கவலைப்படல, எப்படியாவது விஷ்ணு போனை கொடுத்துருங்கன்னு அவங்க அம்மா அந்த இடத்துல கேட்டிருக்காங்க. விஷ்ணு பத்தி சுத்தமா அவங்க கவலைப்படல. இந்த இடத்துல அவங்க உண்மையா தப்பான இருந்தாலும் இன்னொரு போன் எடுத்து இதான் பண்ண போறாங்க. இன்னொன்னு அவங்க அம்மா என்ன சொல்லிருக்காங்கன்னா அதுக்கும் நம்ம கிட்ட இருக்கு, அதுவும் கம்ப்ளைண்ட்ல கொடுத்துருக்கோம். விஷ்ணு நிஜமா தப்பானவனா இருந்தா அவனுக்கு ஒரு போன் இல்ல வேற போன் எடுத்து யூஸ் பண்ண தெரியாதா, அதுக்கு பேசாம நீங்களே போனை கொடுத்துருங்க அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு வீடியோ என்ன இருக்கு, இவங்க சிஸ்டர் மட்டும் இல்ல சார், இன்னொரு ஐடியில போயிட்டு கேர்ள்ஸோட பாடி பார்ட்ஸை வர்ணிச்சு அவங்க அங்கே போய் உன் ஹஸ்பண்ட் லக்கி அப்படியெல்லாம் சொல்லி என் ஒய்ஃப் எனக்கு போர் அடிச்சிட்டான்ற வரைக்கும் மெசேஜ் பண்ணியிருக்காரு அந்த இடத்துல. அதுக்கப்புறம் எல்லா பொண்களும் அங்கே பிளாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இது மீடியாலே வந்துருச்சு, அந்த வீடியோஸ் எல்லாருமே பார்த்துருப்போம் அந்த இடத்துல. இப்போ மெயினாக கம்ப்ளைண்ட்டோட ப்ரேயர் என்னவா இருக்குது அப்படின்னா விஷ்ணுவை நாங்கள் எந்த விதத்துலையும் த்ரெட்டன் பண்ணல. அஷ்மிதா வந்து வீடியோ கேட்டதுனால கொடுத்தோம், ஏன்னா அவங்க வந்து புள்ளத்தாச்சின்னு சொன்ன ஒரே ரீசன்னால. டிவோர்ஸ்ன்றது அவங்க பெருசாக அந்த இடத்துல மென்ஷன் பண்ணல. ஓகே என்கிட்ட கொடுத்துருங்க நானே விஷ்ணுவை பார்த்துக்கிறேன்னு. இன்னொரு விஷயம் ஃபாரெக்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஏன் எல்லாருக்கும் ட்ராமா மாதிரி இருக்குது அப்படின்னா எஃப்ஐஆரில் ஆல்ரெடி இவங்க 3 பேர் மேலே எஃப்ஐஆர் ஆயிடுச்சு சார் பெங்களூரில். ஃபாரெக்ஸ் ஸ்கேம் பற்றி 12ஆம் தேதி ஆன்டிசிபேட்டரி பெயில், அதாவது நாளைக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் வருது. 3 பேர் மேலே போட்டாச்சு. இவங்க மேலே தட் இஸ் விஷ்ணு மேலே, அஷ்மிதா மேலே, அவங்க மேனேஜர் பிரீத்தி மேலே 3 பேர் மேலேயும் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. அதாவது 75 lakhs ஏமாத்திட்டாங்கன்றதுக்காக எஃப்ஐஆர் போடப்பட்டு கிட்டத்தட்ட 17ஆம் தேதி ஃபைல் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு பெங்களூர் போகிறோம், நாளைக்கு பெங்களூரில் அவங்க கேஸ் ஹியரிங்க்கு வருது, ஆன்டிசிபேட்டரி பெயில் கேஸ் நாளைக்கு வருது. ஸோ ஒரு பக்கம் செக் பவுன்ஸ் கேஸும் போயிட்டு இருக்கு. அதோட ரிலேட்டடாக தான் இப்போ அடுத்தது இந்த ஹராஸ்மெண்ட் கேஸ் இந்த இடத்துல வந்திருக்கு. சரி பார்ட்டியோட வேர்ட் இங்க வந்து மிஸ்யூஸ் சார். ஆக்சுவலி நேத்து இன்னொன்னு அவருமே சொல்லியிருந்தாரு, பிளே ஸ்டேஷன் விளையாட போவேன்ற ஒரு விஷயம் அவருமே மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அது பார்ட்டி மாதிரி கிடையாது. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல பார்ட்டினா இல்ல, இது வந்து எப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து, ஏன்னா இவங்க எல்லாம் என்ஆர்ஐ வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இருக்க ஒரு இடமா தான் அந்த இடத்துல இருக்கு. இன்னொன்னு ஏன்னா நம்ம எல்லாம் திரும்ப எவிடன்ஸ் சொல்ல அதை சொல்ல வேண்டிய கட்டாயத்துல நான் இங்க இருக்கேன். வை பிகாஸ் அவராதான் வீட்டுக்குள்ள வராரு, அவரா போன் பண்றாரு, இவங்க வீடை தோற்கிறதுக்கு கூட அவங்க லேட் ஆகுது, காலிங் பெல் விடாம அடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கானது எல்லாமே இந்த பென்ட்ரைவ்ல இருக்கு, A to Z எல்லாமே நம்ம இருக்கு. இல்லாம ஏன்னா ஒரு அட்வொகேட்டுக்கும் கிளைண்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் தேவை டிரான்ஸ்பரன்சி. இல்லாம நான் இந்த கேஸ்க்குள்ள வந்திருக்க மாட்டேன். எல்லாமே நம்மகிட்ட கிளியரா இருக்கு. எஸ் இவங்க பண்ண ஒரே தப்பு என்னன்னா ஆதங்கத்துல அஸ் அண்ணனா அஸ் அக்காவா அவர் 2 அடி அடிச்சிருக்காங்க தான்.
மத்தபடி அவர் சொன்ன மாதிரி ஃபோன் வச்சு அடிச்சது அதெல்லாம் கிடையாது. சரி இவ்வளவு சொல்றாருல்ல, இவங்க ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட்டுக்கு வெளில வந்திருக்கலாம். அவர் என்ன சார் பண்ணிட்டு இருந்தாரு 7 நாளா? அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வெளில வந்திருக்கலாம்ல. லைஃப் த்ரெட் இருக்குன்னு சொல்லியிருக்காருல்ல, ஏன் இவ்வளவு நாளா வெளில வரல கம்ப்ளைண்ட் கொடுக்க? நிட்டோ ஆர்கானிக்ஸ்ல ஏன் வந்து ஃபோன் தொலைஞ்சிச்சு, எல்லாரும் என்னோட ஹேக் பண்ணிட்டாங்கன்னு ஏன் 15ஆம் தேதி போடுறாரு? அப்ப போட்டிருக்காரு இல்ல சார், வீடியோ போட்டிருக்கலாம்ல. என்ன நேத்து சொன்ன பேரெல்லாம் இவங்க ரகு, சந்தோஷ், இவங்க காயத்ரி எல்லாம் என்ன சேர்ந்து வந்து என்ன அடிச்சாங்க, துன்புறுத்தினாங்க, அவர் ஒரு வீடியோ போட்டிருக்கலாமே சார். ஏன் அவன வீட்டுக்கு அனுப்பிச்சதே நான் சார். சார் அக்கவுண்டே அஷ்மிதாட்ட தானே சார் இருக்கு, இவங்க கிட்ட எப்படி சார் இருக்கு? அந்த இடத்துல அஷ்மிதா தான் கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. அதான் உங்களுக்கு தெரிய வருது. இப்போ தெரியுது, இப்போ உண்மை வெளியில வருதுங்க. புரியுது. உங்களுக்கு தெரிய வருது. இன்னைய வரைக்கும் புரியுது. நான் சொல்றேன் இன்னைய வரைக்கும் விஷ்ணு அவரோட போன் தொலைஞ்சு போச்சுதான் நினைச்சிட்டு இருக்காரு. அஷ்மிதாவே சொல்லல போன் என்கிட்ட தான் இருக்குன்றது. இப்ப நாங்க சொல்றோம் அந்த போன் அஷ்மிதா கிட்ட தான் இருக்கு. அவங்களே அதை பேசின உண்டான எல்லா விஷயமும் நம்ம கிட்ட இருக்கு. A to Z வீடியோஸ், ஆடியோஸ், சாட், ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே இருக்கு. எல்லாமே தான் நம்ம கொடுத்துருக்கோம். எல்லாமே ஒரு பென் டிரைவ்லயும் போட்டு வச்சிருக்கோம். டிரைவ் லிங்க்கும் ஒன்று வச்சிருக்கோம். இது நம்ம என்கொயரி அப்போ கண்டிப்பா சப்மிட் பண்ண தான் போறோம் அந்த இடத்துல. எஸ் இவங்க பண்ணது அவங்க எங்கேயுமே தப்பு இல்லை. ஐ மீன் இல்லைன்னு அவங்க எஸ்கேப் ஆக விரும்பல. அந்த கோவத்துல அவங்க அண்ணன் அந்த பொண்ணு இமீடியட்டா பிளாக் பண்ணிட்டா. அந்த இடத்துல போயிட்டு உங்க லிப் ஷேட் நல்லா இருக்கு, அன்னைக்கே நான் நோட் பண்ணேன் அப்படின்னு சொன்ன விஷயம் எல்லாம் போகும்போது அந்த பொண்ணு ஐயோ தப்பா இருக்கு சார். அந்த பொண்ணோட இது என்னன்னா நம்ம ஃப்ரெண்டோட அண்ணா, நமக்கும் அண்ணா மாதிரி, அந்த மாதிரி தான் அந்த பொண்ணு நினைச்சா. மத்தபடி இங்க லைக் ஒண்ணுமே இல்லை. சொல்லுங்க சார். நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டி இல்லங்க சார், ஒரு நிமிஷம் இருங்க சொல்லுங்க. அவர் சொன்னதை இருங்க. ஓகே இருங்க. நான் இதோட அந்த எக்ஸஸ்லாம் நான் பண்ணியிருந்தோம். ஏன்னா அந்த பொண்ணுக்கும் நான் தான் பேசுனேன். நான் அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணல, நான் அபியூஸ் பண்ணல, எதுவுமே மொலஸ் பண்ணல. அந்த பொண்ணு பேசணும் தான் நாங்கள் பேசணும். யாரோடைய அழுத்தத்துக்கு தெரியல எனக்கு பண்ணிட்டாங்க சார். இது ஒரு விஷயம். நான் ஏன் வந்து அங்க வந்து நமக்கு CCTV